ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம கதிர் வந்து ராஜியை கூட்டிக்கிட்டு முத்துவேல் கிட்ட தான் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ முத்துவேலுமே இப்போ கதிர் நினப்பாக தான் இருக்கார். ஏன்னா கதிர் வந்து ஜெயிலுக்கு போன விஷயம், அதே சமயம் குமார் வந்து கதிரை ஜெயிலுக்கு அனுப்பின விஷயம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா இங்கே நம்ம கதிரும் ராஜியும் வந்து நிற்கிறாங்க. இவங்கள பார்த்த நம்ம முத்துவேலுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ராஜி, கதிரு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ராஜி ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைடா, நீ எதுக்காக இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. ஒரு பக்கம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே அதாவது சீரியஸான கண்டிஷன், மூச்சு பேச்சு இல்லை அப்படின்லாம் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கதிரை வேற போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, யாரை நினச்சி கவலைப்படுறது, எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல் நான் தெற்கு திசை தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன்ப்பா. எப்படியோ கதிர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுனால தான் கதிரை போலீஸ் விட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டேஷன்லேயே கதிர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பான். தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்துவேல் இருந்துட்டு, எனக்கு எதுக்காகம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இன்னைக்கு நல்லா தைரியமாக சந்தோஷமாக இப்போது மனசு நிம்மதியோடு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே கதிர் தான். கதிர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறையனா புரியலப்பா. இல்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்து என் கூடவே இருந்து அவனோட வேலையை விட்டுட்டு உன் கூட எக்ஸாமுக்கு கூட வராத சுச்சுவேஷனை நான் தான், அதாவது வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நான் தான்மா ஏற்படுத்தி கொடுத்தேன். என்னால் தான் நீ எக்ஸாம் எழுத போனப்போ கூட கதிரால் உன்கிட்ட, அதாவது உன் கூட வர முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய எனக்காக இந்த கதிர் தம்பி செஞ்சுருக்காரு. உண்மையாகவே இப்படி ஒரு மாப்பிள்ளையை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. எனக்கு இவர் மருமக பிள்ளையாக வர்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜியுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர், நீ அப்பா மனசில் எம்படி தூரம் இடம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தியா, உன்னை அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, மாமா போதும் மாமா, எதுக்காக இப்படி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த அளவுக்கு புகழ்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒர்த்தே கிடையாது. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் வேணா புகழ்ச்சியை ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஆனால் என்னால் புகழாமல் இருக்க முடியாது கதிர். உண்மையாகவே நீ ரொம்ப ரொம்ப தங்கமான பையன் ராஜி. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ராஜி. மனசுக்கு அம்புட்டு நிறைவாக இருக்குது. உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. நான் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல், அதனால தான் உன்னுடைய வாழ்க்கை இப்படி அமோகமாக இம்புட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்திருக்க அப்படி சொல்லிட்டு. உடனேங்க நம்ம ராஜி இருந்துட்டு, நானாக தேர்ந்தெடுக்கலப்பா, தானாக அமைஞ்சுது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க போல், அதனால தான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. இப்போது 3 பேருமே ரொம்பவே க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம குமார் ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தில் நடுங்கி பதட்டத்தோடு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, பெரியப்பா முகத்தில் எப்படி முழிக்கிறது, பெரியப்பா என்ன சொல்லுவார், ஐயோ பெரியப்பா நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரு அப்படின்னலாம் பல யோசனை இங்கே நம்ம குமாருக்கு. அதே சமயம் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே குமாரை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாரிக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. ரொம்பவே அதாவது கோவத்தில் அடிக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பற்றி எடுத்ததுக்கு நம்ம தான் வைக்கப்படணும். இப்படி ஒரு பிள்ளையாக நம்ம வயிற்றில் வந்து பிறக்கணும், பிறந்தது ஒன்றே ஒன்று, அதுவும் தருதலையாக வந்து பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே அப்பத்தான் இருந்துட்டு, விடு மாறி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அது எப்படி அத்தை விட முடியும், மற்ற ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ணியிருந்தா கூட ஏதோ மன்னிச்சு விட்டுருக்கலாம், ஒரு உயிரவே எடுக்கணும்னு நினச்சிருக்கானே. அது மட்டும் இல்லாமல் அவனை மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்த அவங்க பெரியப்பாவுக்கே துரோகம் நினச்சிருக்கானே. அவங்க பெரியப்பா எம்புட்டெல்லாம் இவனுக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க, அது எதையுமே கொஞ்சம் கூட மனசில் வாங்கிக்காமல் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மாறி பயங்கரமாக கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாமல் பயத்தில் பதட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வளரவும், என்னடா என்ன தெரியாமல் பண்ணிட்டியா, நீ என்ன சின்ன குழந்தையா என்ன, உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேல் இருந்துட்டு, சரி குமார் வா, பெரியப்பா கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குமார் இருந்துட்டு, இல்லைப்பா நான் வரல, பெரியப்பா முகத்தில் நான் முழிக்கவே முடியாது, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் ஒழுங்கா வாடா, உன் பெரியப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பழனி இருந்துட்டு, அது எப்படின்னா,
காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாயிடுமா? ஒருவேளை அண்ணனோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்திருந்தது அப்படின்னா ஒரு மன்னிப்பை வச்சு அண்ணனோட உயிரை திருப்பி கொண்டு வந்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம சக்தி இருந்துட்டு, பழனி போதும் நிறுத்து, ஏதோ கெட்ட காலம் இப்படியெல்லாம் நடந்து போச்சு, அதுக்காக குமாரை ஒரே அடியாக நிரந்தரமாக வெறுத்து ஒதுக்கிட முடியாது, அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இப்படி ஒரு தப்பை அவன் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பழனி இருந்துட்டு, சரிங்கண்ணே நம்ம குடும்பத்துக்கு மட்டும் எந்த ஒரு துரோகம் பண்ண வேண்டான்னு சொல்லி மட்டும் சொல்லி கொடுக்காதீங்க, ஒட்டுமொத்த அவனை சுற்றி இருக்கிறவங்க வெளியில் உள்ளன்னு எல்லாருமே அவனை சுற்றி உள்ளவங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாது, அந்த மாதிரி அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க. உடனே சக்தியில் இருந்துட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியும், தேவையில்லாமல் அதிக பிரசங்கத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமாரோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்பா என்னை விடுங்கப்பா, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சக்தியில் இருந்துட்டு, டேய் வாடா, உன் பெரியப்பா கிட்ட மன்னிப்பு கேளுடா, அப்போ தான் அவரோட மனசு மாறும், உன் மேலே அவங்களுக்கு எம்பிட்டு கோவம் இருக்கோ அப்படின்ற மாதிரியெல்லாம் எங்கே நம்ம அதாவது சக்திவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமாரும் பயந்துனே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. இன்னொரு சைடு இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ராஜி கதிர் இவங்க முத்துவேல் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ முத்துவேலுமே சிரிச்சு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது முத்துவேல் வந்து தன்னோட பொண்ணுக்கு கூட சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம கதிருக்கு அம்பட்டு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்ம இத்தனை நாளாக வெயிட் பண்ணோம். ராஜிக்கு இப்படி அவங்க அப்பா கூட பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு எம்பிட்டு ஆசை இருந்திருக்கும், அது எல்லாமே இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ராஜி எப்போவுமே இப்படி சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவுமே சீக்கிரமாக மிகப்பெரிய கொடிய அந்த கேன்சர் நோயிலிருந்து விடுபட்டு அவருமே சந்தோஷமாக பழையபடி கம்பீரமாக சிங்கம் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் கதிர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இப்போது நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்ன ராஜி உனக்கு எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ போலீஸ் எக்ஸாம் ரிசல்ட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துடும்ப்பா, கண்டிப்பாக நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடுவேன், உங்களுக்கு பெருமையை சேர்த்தி கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி, உன்னை நான் பொண்ணாக பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், உண்மையாகவே நீ எனக்கு பொண்ணாக பிறந்ததுக்குமே நான் ஏதோ பெரிய தவம் இருந்திருக்கும் போல் போன ஒரு ஜென்மத்தில் அப்படின்ற மாதிரிலாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம ராஜிக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிறாங்க. இதை வந்து நம்ம கதிர் வந்து கவனிக்கிறாரு. ராஜி என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை கதிர், சும்மா தான் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரும்ப அவங்க அப்பா கூட சந்தோஷமாக நிறைய விஷயங்கள் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே வாமிட் சடான்னு வந்துடுது. உடனே கீழே அந்த அதாவது ஹாஸ்பிட்டல்லே அவங்க அதாவது நம்ம முத்துவேல் இருந்தாங்க இல்லையா, அந்த வார்டிலே அப்படியே வாமிட் பண்ணிடுறாங்க கீழே. இங்கே முத்துவேலுக்கும் சரி கதிர்க்கும் சரி ரொம்பவே பதட்டமாக போயிடுது. உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு, ராஜி என்னாச்சு ஏன் வாமிட் பண்ணுற அப்படி சொல்லிட்டு உடனே அங்கே அப்போ தான் சிஸ்டர் வந்து நம்ம முத்துவேலுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்காக வருவாங்க. ஸோ வந்ததுமே அந்த ரூம் ஃபுல்லாகவே வாமிட்டிங்காக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு சிஸ்டர் பயங்கரமாக இங்கே நம்ம ராஜியை திட்டுறாங்க. என்னம்மா நீ கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா, பேஷண்ட் இருக்கிற ரூமில் இப்படி தான் கலேஜ் பண்ணுவீங்களா, வாமிட் வர மாதிரி இருந்திருந்தா பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்குல்ல, நீங்கள் போயிட்டு அங்கே பண்ணியிருக்கலாம்ல, இங்கே பண்ணி பெட் மேலெல்லாம் வாமிட்டிங்லாம் இருக்குது, இது இன்ஃபெக்ஷன் ஆகாதா பேஷண்ட்டுக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து திட்டுவோம். உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, எதுக்காக திட்டுறீங்க, வேணும்னா இப்படி பண்ணுவாங்க, யதார்த்தமாக தெரியாமல் நடந்த விஷயம்தான், சடானு வாமிட் வந்துருச்சு, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இங்கே போயிட்டாங்க, அதுக்காக எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதை நாங்களே க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவேல் இருந்துட்டு, கதிர் நீ க்ளீன் பண்ண வேண்டாம், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஆட்கள் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டோம், இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, இது ஏதோ தெரியாமல் இங்கே வாமிட் பண்ணிட்டாங்க, அதுக்காக இப்படி வாய்க்கு வந்தபடி கண்டபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்களா அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து சிஸ்டரை திட்டுறாங்க. ஸோ சிஸ்டருமே அந்த க்ளீனிங் பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. உடனே இங்கே கதிர் இருந்துட்டு, ராஜி என்னாச்சு ராஜி, நல்லா தானே இருந்தேன், ஏன் திடீர்னு வாமிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியல கதிர், என்னன்னே ஒன்றுமே புரியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு மாதிரி கேராக இருக்கிற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் சட்டுன்னு கண்ட்ரோல் பண்ண முடியவே இல்லை, அப்படியே வாமிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவேலுமே கேட்குறாங்க, இங்கே பாருமா என்னம்மா ஏதாவது ஒத்துக்காத ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் திரும்ப இன்னொரு டைம் வாமிட் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு பக்கத்தில் உள்ள ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாங்க.
போயிட்டு வாமிட் பண்ணி கூடவே நம்ம கதிருமே போகிறாங்க. அதுக்கப்புறம் வாமிட் எல்லாம் பண்ணிவிட்டு வாயெல்லாம் வாயெல்லாம் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ திரும்பவுமே இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. உடனே நம்ம கதிருக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. ராஜி என்ன ஏதுன்னு நம்மக்கிட்ட தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறா, அவள் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, இருந்தும் நம்மக்கிட்ட சொல்லாமல் தான் இருந்திருக்கா போல். இங்கே பாரு ராஜி, இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இங்கேயே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம லேடி டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை கதிர் நான் வரல, எனக்கு இன்ஜெக்ஷனாகவே பயம், நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நான் பார்த்துக்கிறேன், இன்ஜெக்ஷன்லாம் போன உடனே எடுத்து போட்டுற மாட்டாங்க, என்ன ஏதுன்னு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ராஜி வர மறுக்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி, 1க்கு 2 டைம் வாமிட் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன், என்ன எதுன்னு சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு சந்தோஷம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல இருந்தது அப்படின்னா பின்னாடி கஷ்டம் இல்லையா, இப்போவே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம், நான் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம ராஜியுமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது கதிர் இருந்துட்டு என்ன ராஜி உன் அப்பா சொன்னதான் வருவியா, நான் கூப்பிட்டெல்லாம் வரமாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லை கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போது டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போய்ட்டு ராஜி அவங்களுக்கு இருக்கிற டயர்ட்னஸ், மயக்கம், வாமிட் இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ டாக்டருமே யோசிக்கிறாங்க. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் கேட்கவும், இல்லை இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் தான் இப்படி மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும், ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இங்கே நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கதிருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் ராஜி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க, மயில் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, 100ல் ஒருத்தவங்களுக்கு இப்படி நடக்கும், கிட்டில் பாசிட்டிவ் காட்டும், அதே சமயம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ அது இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மயிலுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஞாபகம் எல்லாமே இங்கே நம்ம ராஜிக்கு வந்துருச்சு. ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது தான், ஆனால் ஒருவேளை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான் நம்ம ஆசை வைக்கவே கூடாது, என்ன நடக்குதோ நடக்கட்டும், நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ கதிருக்கு அவ்வளோ ஒரு குஷி, தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதா, நம்மளுமே ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டோமா அப்படிங்கிற ஒரு நினைப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ குழந்தைக்காக என்னெல்லாம் செய்யலான்னு அந்த ஒரு நிமிஷமே அப்படியே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கதிர். உடனேங்க நம்ம ராஜி இருந்துட்டு எதுவுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. கதிர் இருந்துட்டு என்ன ராஜி, ஒருவேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இதை கேட்டு உனக்கு சந்தோஷமாகவே இல்லையா, உனக்கு எந்த ஒரு ஆசை கனவு எதுவுமே இல்லையா என்ன அப்படி சொல்லிட்டு, எல்லாமே இருக்குது கதிர், ஆனால் சடான்னு நம்ம எதுவுமேலேயும் பேராசை வச்சிருக்கூடாது இல்லையா, அதான் நம்ம நினைக்கிறது எப்போவுமே நடக்கிறது கிடையாது, யதார்த்தமாக விட்டுருவோம், என்ன நடந்தாலும் ஏற்றுக்குவோம், நம்ம இப்போது குழந்தைன்னு ஆசைப்பட்டுட்டு டெஸ்ட் ரிசல்ட் வந்த அப்புறம் குழந்தெல்லாம் இல்லை சும்மா வாமிட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமாயிடும்ல, அதான் நான் எதையுமே இப்போது க்ரியேட் பண்ணல, இமேஜினேஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல, நான் பாட்டுக்கு நார்மலாக இருக்கேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், குழந்தை வந்துச்சுன்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. ஸோ நம்ம கதிருக்குமே ஆமாம் ராஜி நீ சொல்கிறதுமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ண சொல்லவும் அந்த ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ஸோ நம்ம டாக்டர் ராஜிக்கிட்டே கதிர்கிட்டும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷப்படக்கூடிய வேண்டிய விஷயம் தான், நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் அப்பா அம்மா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை அப்படின்னாவே எல்லாருக்குமே ஹாப்பி தான், குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ஸோ அவங்க கடந்துமே குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே நம்ம ராஜிக்கு குழந்தை பிறக்க போகுது, குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டதுமே அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நமக்கு குழந்தை பிறக்க போகுது, நீ அப்பாக போகிற கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட நம்ம கதிருமே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஸோ இப்போது உங்கள் டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை வேணாலுமே செஞ்சுக்கலாம், 3 மந்த் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, மற்றபடி வேறு பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு சத்து மாத்திரை அது இதுன்னு சொல்லிட்டு சில டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ இதை எடுத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் செக்கப் வந்துடணும், கம்பல்சரி வந்துடணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி குடிக்கணும், டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும், குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக வயிற்றுக்குள்ளே இருந்து வளர்க்கணும், ஸோ
நான் சொல்கிற டேப்லெட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எந்தெந்த அளவுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும், நான் எந்த அளவுக்கு சாப்பிடணுன்ற வரைக்குமே எல்லா டீட்டெயிலுமே இங்கே நம்ம கதிர்கிட்டையும் ராஜிக்கிட்டேயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜியும் கதிரும் ரொம்ப சந்தோஷமாக அதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அவங்க டாக்டர்கிட்டேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுமே நம்ம ராஜி கதிரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கதிர் சத்தியமாக இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் அப்பாவை பார்க்க போகிறோன்னு வந்தோம், ரொம்ப சந்தோஷமாக வந்தோம். இப்போது அதை விட டபுள் மடங்கான ஒரு சந்தோஷத்தை அந்த கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. உண்மையாகவே இந்த சந்தோஷத்துக்கு வார்த்தையே இல்லை கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சொல்கிறாங்க. நம்ம கதிருக்குமே அதே மாதிரி தான். கதிர் இருந்துட்டு, ராஜி இந்த விஷயத்த உன் அப்பா கிட்ட சொன்னோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவார், வா ராஜி உடனே போய் உன் அப்பா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா இப்போது நம்ம முத்துவேல் கிட்ட போகிறாங்க. முத்துவேலுமே, ராஜுமா என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க, அது சாதாரண வாமிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சாதாரண வாமிட் கிடையாதுப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வாமிட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற, ஆமாப்பா நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ராஜி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம முத்துவேல் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிற ராஜிமா, நான் தாத்தாவாக போகிறேன்னா, அப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கதிர் கையையும் ராஜி கையையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம முத்துவேல் வந்து அவங்க 2 பேரோட கையும் தன்னோட உள்ளங்கையில் வச்சு, நீங்கள் பாருங்கள், நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம், உங்களுக்கு செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய பத்திரமா நல்லபடியாக பெற்றெடுத்து அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நல்லபடியாக நீங்கள் அமைச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய நான் தூக்கி கொஞ்சணும், நான் குழந்தைய தூக்கி கொஞ்சற வரைக்கும் நான் உசுரோடு இருப்பேனா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் அழுதுகிட்டே கேட்கவும், உணர்ச்சி வசப்பட்டு அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த சொல்லாமல் சொல்கிறாருன்னு கூட சொல்லலாம். இதை கேட்ட ராஜிக்குமே ஒரு நிமிஷம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. உடனே கதிர் இருந்துட்டு, ஐயோ மாமா என்ன மாமா, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் குழந்தைக்கு குழந்தை பிறந்து காது குத்துற வரைக்கும், ஏன் இன்னும் நிறைய காலம் கூட நீங்கள் உசுரோடு இருப்பீங்க மாமா, நீ என்னடானா எங்கள் குழந்தைய கையில் தூக்குவோமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க மாமா, எங்களுக்கு நிறைய குழந்தை பிறக்கும், அந்த எல்லா குழந்தையும் நீங்கள் தானே வளர்த்து விடணும், நீங்கள் தானே அதுங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி நீங்கள் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கதிர் சொல்கிறாங்க. தம்பி நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குறதுக்கு மனசுக்கு நிறைவாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குது, அது நடக்குமான்னு தெரியலையே, அதான் எனக்கு தான் இவ்வளோ பெரிய கொடிய நோய் கேன்சர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதனையில், அதாவது குழந்தை கூட இருக்க முடியாதோ அப்படின்ற ஒரு பயத்தில் கேன்சர் இருக்கிற விஷயத்த அவர் வாயாலே சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம ராஜி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நம்ம கதிர், ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாரே, இவருக்கு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாருன்னு ஒன்றும் தெரியலையே, வேறு இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த விஷயத்த கேட்டு அதிர்ச்சி ஆகி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இங்கே நம்ம கதிருக்கு வந்துருச்சு. மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி எதுவுமே உங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இனி இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்தினாலும் அது இருக்கிறது உண்மை தானே கதிர், நான் 1 மாதமோ 2 மாதமோ தானே உயிரோடு இருக்குவேன், அதுக்கப்புறம் நான் போய் சேர்ந்துருவேன், என் பிள்ளைய பார்க்க எனக்கு கொடுத்து வைக்காதில்ல அப்படின்னலாம் நம்ம முத்துவேல் பயங்கரமாக அழுது புலம்புறாங்க. ஸோ நம்ம ராஜ் இருந்துட்டு, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்துவேலுக்கு அப்போ தான் நினைவு வந்த மாதிரியே இருக்குது. ராஜி என்ன ராஜி என்ன கேட்ட ராஜி அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா உங்களுக்கு கேன்சர் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, உயிரோடு இருக்க மாட்டேன்னு என்னென்னமோ பேசுகிறீங்க, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கவும், நம்ம கதிர் இருந்துட்டு, ராஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு இப்போ தலையில் அடிபட்டதுனால ஏதோ மாற்றி பேசுகிறாரு போல், மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம குழந்தைய எங்கே தூக்க முடியாமல் போயிடுமோன்னு பயப்படுறாரு. என்னம்மாம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்துவேலுமே, ஆமாம் ஏதோ புத்தி கெடுத்தனமாக என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயம்தான் ராஜி, உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குழந்தைய தூக்கி கொஞ்சணும், உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணும், குடும்பமாக ஒட்டுமொத்த பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு கொல்ல ஆசை ராஜி, அதான் அது நடக்காமல் போயிடுமோன்னு நான் பயந்துட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறி சொல்கிறாங்க. ஸோ உடனேங்க நம்ம ராஜிக்கு டவுட்டாகவே இருக்குது, இல்லைப்பா நீங்களும் கதிரும் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட நீங்கள் மறைக்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த விஷயம் என்னன்னு சொல்லிடுங்கப்பா, உங்களுக்கு உண்மையாகவே கேன்சர் இருக்காப்பா அப்படி சொல்லிட்டு. உடனேங்க நம்ம முத்துவேல் இருந்துட்டு, அட என்னம்மா நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு. இல்லைப்பா நீங்கள்
ஃபஸ்ட்டு கதிர் வந்து எங்கே போகிறான் வரானே எனக்கு சொல்லாமல் இருந்தான். எக்காரத்து கொண்டோ எதுக்காகவுமே அவன் என் கூட அதாவது போலீஸ் வேலையை நான் வாங்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியில் எப்போவுமே என் கூடவே தான் இருப்பான். சும்மா நான் ரன்னிங்க்கு போனேன் அப்படின்னா கூட என் கூட வருவான் கிரவுண்டுக்கு. ஆனால் நான் முக்கியமான எக்ஸாம் எழுத போனப்போ கூட கதிர் என் கூட வரவே இல்லை தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் என்னை நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது எல்லாமே உங்கள் கூட இருந்திருக்கான். உங்கள் கூட வர்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. ஆனால் அவன் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அது எனக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் எங்கேயோ போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. சென்னை போயிட்டு ஆப்ரேஷனுமே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது ஏதோ ஆப்ரேஷன் சொல்கிறீங்க, ஆனால் இப்போது கேன்சர்னு சொல்கிறீங்க. இப்படி ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. ஏதோ ஒன்று இருக்குது, தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்லிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரராஜி உங்ககிட்ட எதுக்காக நம்ம போய் சொல்ல போகிறோம். நான் அடிக்கடிக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன்னா ஹாஸ்பிட்டலே வீடுன்ற மாதிரி நான் வார கணக்கில் பெட்லேயே அட்மிட் ஆகிருக்கேன். அதான் அந்த ஒரு பயத்தில் தான் பதட்டத்தில் ஏதோ ஒன்று நான் பாட்டுக்கு வளரிட்டேன். அதை பெருசாக நினச்சிக்கிட்டு நீ இப்படி பதட்டப்படுவியா. இங்கே பாரு, வயிற்றில் உள்ள குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு உன்னால் எதுவுமே ஆகிடக்கூடாது. இப்படிலாம் நீ பதட்டப்படக்கூடாது சரியா. இங்கே பாரு ராஜி, இந்த குழந்தைய பத்திரமா பெற்று என் கையில் கொடுத்துருவில்ல ராஜி. நீ அந்த குழந்தைய ஆரோக்கியமாக பெற்று கொடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜியுமே மூட் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. குழந்தை விஷயத்த வந்து டீப்பாக பேச ஆரம்பிச்சதுமே, அப்பா நீங்கள் கவலையே படாதீங்கப்பா, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. என் வயிற்றில் வளர்கிற குழந்தைய நான் நல்லபடியாக ஆரோக்கியமாக உங்ககிட்ட பெற்று கொடுக்குவேன்ப்பா. அந்த குழந்தைய நீங்கள் தோள் மேலே உட்கார வச்சு அந்த குழந்தைய நீங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும்ப்பா. எனக்கு அதை பார்க்கணுன்னு அம்புட்டு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் கதிர்க்குமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அப்பாடா, எப்படியோ இவ மைண்ட் டைவர்ட் ஆகிடுச்சு. எப்படியோ இதிலேருந்து அவளை மீட்டு கொண்டு போயிடணும். இதுக்கப்புறம் அந்த கேன்சர் விஷயத்தை பற்றி இனிமேல் யார்கிட்டையுமே மாமா வாயை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ கதிருக்கு வந்து எல்லார்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முத்துவேல் தான் வேண்டான்னு சொல்லி தடுத்து வச்சுருப்பாங்க. அதே சமயம் ராஜி முன்னாடியெல்லாம் சும்மா இருந்தாங்க. ஸோ இப்போது வந்து வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் கேன்சர் இருக்கிற விஷயம் நம்ம ராஜிக்கு தெரிஞ்சால் அது பெரிய ஆபத்தாக போய் கூட முடியலாம். ஸோ குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயத்தினால தான் நம்ம கதிர் வந்து கேன்சர் இருக்கிற விஷயம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் நினைக்கிறதுமே கரெக்டு தான். நம்ம ராஜி கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டாங்க. கேன்சர்ன்றது சும்மா தலைவலி காய்ச்சல்ன்ற மாதிரியெல்லாம் கிடையாது. அது மிகப்பெரிய நோய். அதிலேருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜி வந்து டாக்டர் கூப்பிட்றாங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எப்பப்போ சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு. ஸோ சிஸ்டர் வந்து இங்கே ராஜி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கதிர் இருந்துட்டு இங்கே நம்ம முத்துவேல்கிட்ட, என்னம்மா திடுப்புன்னு இப்படி உளறிட்டிங்களே, ஐயோ தம்பி, எனக்கு ஏதோ ஒரு நினப்பில் அப்படி சொல்லிட்டேன், எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தம்பி, உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா, நான் உங்கள் குழந்தையெல்லாம் தூக்கி கொஞ்சிற வரைக்குமாவது உசுரோடு இருப்போனாப்பா அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் மாமா, இதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் இப்படி பேசவே கூடாது. தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து உங்களை இப்படியெல்லாம் விட மாட்டார். இந்த நோயிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக மீண்டு வந்துடுவீங்க. கொஞ்சம் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் இருங்க. எப்பவுமே உங்கள் நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. உங்கள் நம்பிக்கை தான் உங்களுக்கு பெரிய பலமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. முத்துவேலுக்குமே கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு நிமிஷத்துலையுமே நம்ம கதிர் வந்து முத்துவேலுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ எப்போவுமே நம்ம முத்துவேல் வந்து அதாவது கோமதி குடும்பத்து கூட சண்டை அடிக்கக்கூடாது. அதே சமயம் கோமதி, முத்துவேல், சக்திவேல் இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஸோ இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே சக்திவேல் வந்து குமாரை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கதிர் இருக்கிறத பார்த்துட்டு சக்திவேலுக்கு கோவம் வருது. இருந்தாலும் முத்துவேல் இருக்கிறதுனால அந்த கோவத்தை காட்டிக்கிறது கிடையாது. இப்போது இங்கே சக்தி இருந்துட்டு, அண்ணே இந்த பரதேசி பையன் வந்திருக்கான் பாருண்ணே, இவன் இப்படி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே, அண்ணே இவனை மன்னிச்சு விட்டுருண்ணே, டேய் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். குமார் ஏதோ கோவத்தில் தான் அப்படி தெரியாமல் நோக்கி தள்ளிட்டான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எனக்குமே அவன் மேலே எந்த கோவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே குமார் இருந்துட்டு, ஐயோ பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. உடனே இங்கே சக்தி இருந்துட்டு, அண்ணா
தேவையில்லாதவங்க சகவாசமெல்லாம் நமக்கு வேண்டாண்ணே. அதனால தான் குமாருக்குமே கோவம் வந்து இவன் கூட சண்டை போட போய் தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை. தயவு செஞ்சு கண்டவங்க கூடலாம் பேச்சுவார்த்தைலாம் வச்சுக்காதீங்கண்ணே. நம்ம குடும்பம் என்னமோ நம்ம தொழில் என்னமோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்து இங்கே சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ முத்துவேல் வந்து இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. சக்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அண்ணன் அவங்க பொண்ணோ மாப்பிள்ளையும் பொண்ணோட மாமியார் குடும்பமும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறாரு போல். நம்மளை பற்றின எந்த யோசனையுமே அண்ணுக்கு இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் நினைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா